வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, மகாராஷ்டிராவில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்க போதுங்க. உள்ளாட்சி தேர்தல். மும்பையில் அதிக தமிழர்கள் வசிக்கிறாங்க. தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த வார்டுகளில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து இந்த வார்டுகளில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் நல்லாயிருக்கும், பிஜேபி வேட்பாளருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும், மக்கள் ஆதரவு கூடும் அப்படின்னு மகாராஷ்டிரா பிஜேபி நினச்சி அண்ணாமலைக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை டெல்லியில் இருந்தாருன்னு சொன்னேன்ல, முகாமிட்டாருன்னு சொன்னேன்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை உடனடியாக நான் கேம்பெயின் பண்ணுறேன் அப்படின்னு டெல்லியிலிருந்து மகாராஷ்டிரா போய் மும்பையில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. மாலத் அப்படிங்கிற பகுதிகள், சார்கோப் அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் நேற்று அண்ணாமலை கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அண்ணாமலைக்கு மும்பை வாழ் தமிழர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அழுதுக்கு இருக்கார்ல, உனக்கு எப்படிப்பா நோபல் பிரைஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ட்ரம்ப் கிட்ட சீனா தைவானை ஆக்கிரமிக்கிறத பற்றி ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் வெனிசுலாவை எடுத்துக்கொண்டது போல தைவானை சீனா எடுத்துக்கொள்வது அவரது விருப்பம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு. இந்த பதிலை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஜனநாயகத்தை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக தான் அமெரிக்காவில் வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வெனிசுலா மீது அட்டாக் பண்ணோம் அப்படின்னு உருட்டிக்கு இருந்த ட்ரம்ப்பு முழுக்க எண்ணெய்க்காக தான், க்ரூட் ஆயிலுக்காக தான் நாங்கள் வெனிசுலாவை தாக்கி வெனிசுலாவை கைப்பற்றியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ ஒத்துக்கிட்டாரு. வெனிசுலாவை அவர் கைப்பற்றின மாதிரி தைவானை சீனா கைப்பற்றுவது சீனாவுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த லட்சணத்தில் இவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வேணுமா, அமைதிக்கான நோபல் பரிசு வேணுமா. எந்த அளவுக்கு ட்ரம்ப் அமெரிக்காலாம் ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. இறையாண்மை இருக்கக்கூடிய நாடு தன்னுடைய நாட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்கு 100% அதிகாரம் இருக்குது. நம்ம இந்தியா இறையாண்மை இருக்கக்கூடிய நாடு. யாருக்கிட்ட எதை வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும். மூன்றாவது நாடு தலையிட முடியாது, இன்னொரு நாடு தலையிட முடியாது. ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில் நம்ம கச்சா எண்ணெயை வாங்கிக்கு இருக்கோம். அது ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடையாளமாக இது நடந்துக்கு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் வாங்கவே கூடாது அப்படின்னு ட்ரம்ப் கதறிக்கு இருக்காரு. இதே மாதிரி தான் முன்னாடி S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, அதை இந்தியா வாங்கவே கூடாது ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு கதறினாரு. மோடி லெஃப்ட் ஹேண்ட்லேயே ட்ரம்ப்பை டீல் பண்ணாரு. இப்போ அதே மாதிரி கச்சா எண்ணெய்க்கு கதறிக்கு இருக்காரு ட்ரம்ப். சமீபத்தில் என்ன தெரியுமா சொன்னார், நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும், என்னை மகிழ்விப்பது இந்தியாவுடைய கடமை, என்னை சந்தோஷப்படுத்துங்க. இந்த ஆளை சந்தோஷப்படுத்துறதுக்காகவா நம்ம நாடு இருக்கு? நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணுறோம், இவரை சந்தோஷப்படுத்துறதா நம்ம வேலை அப்படின்னு பொதுமக்கள் இப்போ கருத்து தெரிவிக்கிறாங்க. இது 2. மூணாவது டாபிக்கு, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவருடைய வீடு, ஆஃபீஸில் இடி ரைடை நடத்தியிருக்காங்க. யார் இந்த பிரதீக் ஜெயின்? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஐடி விங்குடைய மாநில தலைவர். அவர் மேலே ஒரு புகார், நிலக்கரியை கடத்தி அதன் மூலமாக வந்த பணத்தை சட்டவிரோதமாக பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு, சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு அவர் மேலே ஒரு புகாரின் அடிப்படையில் இடி மொத்தம் 10 இடங்களில் சோதனை நடத்துகிறாங்க நேற்று. அதில் 6 இடங்கள் கொல்கத்தாவில், 4 இடங்கள் டெல்லியில். இடி ரைடை நடத்திக்கு இருக்கும்போது மமதா பானர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் நிறைய டாக்குமெண்ட்ஸை, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஃபைலில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக மமதா பானர்ஜி இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த நிலக்கரி கடத்தல் இஷ்யூவில் மமதா பானர்ஜிக்கும் பங்கு இருக்கான்னு பாருங்க, டிஎம்சி பார்ட்டிக்கும் பங்கு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பாஜக குரல் கொடுக்குறாங்க. மமதா பானர்ஜி என்ன உருட்டியிருக்காங்கன்னா, தேர்தல் வரப்போதா, இந்த ஆஃபீஸில் தான் வேட்பாளர்கள் யாரெல்லாம் களமிறக்கிறது, 2026 தேர்தலில் நாங்கள் ஜெயிப்பதற்கான ரகசியங்கள், ஆலோசனைகள், எந்தெந்த இடத்துல எப்படி கேம்பெயின் பண்ணணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் இங்கே தான் வச்சுருக்கோம். அதை சீஸ் பண்ணுறதுக்காக தான் இடி அனுப்பியிருக்காரு அமித்ஷா. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு மமதா பானர்ஜி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போது மமதா பானர்ஜியுடைய இந்த விளக்கத்துக்கு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு கொல்கத்தாவில். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.